ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷேர்சாட்டில் எப்படி நம்ம அப்லோட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை யூஆர்எல் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்மிட் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததும் டுடே டாஸ்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கோ டு அப்படின்னு காமிக்கும். டாஸ்க் 1 கோ டு அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா 20 செகண்ட் வந்து இங்கே கவுண்ட் முடித்தோடனே கோ டு டாஸ்க் பேஜ் அப்படி கொடுத்தீங்களா. உள்ளே போனதும் இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்டெப் 2 செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 3 டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டாப் ஆஃப் த பேஜ் இன்ஸ்க்ரீன் தட் த ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் ஆர் விசிபிள். அங்கே ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதோட டைட்டில் அண்ட் அதோட பேஜ், அந்த ப்ராடக்டோட பேஜ் வந்து தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்டெப் 4 வந்து ஆஃப்டர் டேக்கிங் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் ஏ போஸ்ட் அபவுட் த ஸ்க்ரீன்ஷாட். மேக் ஷூர் டு அப்லோட் த ஸ்க்ரீன்ஷாட் வித் த ப்ராடக்ட். மஸ்ட் ஆட் திஸ் டேக் டு யுவர் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கேன் ரிவ்யூஸ். அதாவது அங்கே போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம இப்போ வந்து ஷேர்சாட்டில் தான் போஸ்ட் போட போகிறோம். அதாவது ஷேர்சாட்டில் போயிட்டு போஸ்ட் போட்டு அந்த யூஆர்எல்லை எடுத்துகிட்டு வந்து நம்ம போடணும். அந்த போஸ்ட் போடும்போது டிஸ்கிரிப்ஷனில் கென் ரிவ்யூஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இதை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும். இந்த 4 ஸ்டெப்பையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் கிளியராக நீங்கள் பார்த்துட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ amazon.in அப்படின்னு கொடுத்து உள்ளே போனதும் உங்களுக்கு அமேசான் வெப்சைட் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நான் வந்து மிக்சர் கிரைண்டர் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் 750 watts மிக்சர் கிரைண்டர் வித்தின் 4 ஜார்ஸ் 3 ஸ்டைல் மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை செக் பண்ணுறேன். பாருங்கள், பிராண்ட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதோட டைட்டிலும் கொடுத்துருக்கு. இதை வந்து இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டைட்டிலை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஷேர்சாட் போகலாம். ஷேர்சாட் போயிட்டு பாருங்கள், இப்போ வந்து அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே டைட்டில் நாங்கள் காப்பி பண்ணதை இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் இன் பட்டர்ஃப்ளை மாடல் கொடுத்துட்டு கீழே வந்து அட்டு கீழே வந்து கென் ரிவ்யூஸ் அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன்.
இது நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டதுனால இது வந்து எனக்கு மெமரி ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ மேலே போஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து எனது போஸ்ட்டு ஆகிட்டுருக்கு. அதே சர்வர் யூசஸ் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இப்போ வந்து நான் போஸ்ட் போட்டேன். போஸ்ட் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சைடில் அந்த காயினுக்கு பக்கத்தில் ரவுண்டாக நம்ம ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்களா, கீழே வந்தீங்களா, நீங்கள் போஸ்ட் போட்டது தெரியும். பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் தெரியுது. அந்த மேலே சைடில் பாருங்கள் 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து காப்பி லிங்க் இருக்குது பாருங்கள், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம போயிட்டு அங்கே சப்மிட் பண்ணலாம். இப்போ போர்ட்டலுக்குள்ளே வந்து அங்கே காப்பி பண்ணிட்டு வந்த ரிவாரெல்லாம் இங்கே கொடுக்கணும். டைட்டிலில் வந்து அமேசான் கொடுத்துக்கோங்க. சூஸ் டைப்பில் வந்து ஷேர் சாட் கொடுத்துங்க. அங்கே காப்பி பண்ண யூஆரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் டாஸ்க் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து உங்களோட டேஷ்போர்டில் போய்ட்டு அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து 5 ருபீஸ் இருந்தது. இப்போ 15 ருபீஸ் வந்து ஆட் ஆகி 20 ருபீஸ் இருக்குது. இப்படி தான் வந்து ஷேர் சாட்டில் வீடியோ போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹார்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.